தாவேகா தலைவர் விஜய் ஜனநாயகன் திரைப்படம் குறித்து திருநெல்வேலி பிரச்சாரத்தில் பேசிய அடுத்த நாளே படத்தின் காட்சிகள் இணையத்தில் கசிந்துள்ளது ரசிகர்கள் இடையே சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. முடக்கு ஜனநாயகனா முடக்கு. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் காட்சிகள் இணையத்தில் கசிந்து ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி பிரச்சாரத்தின் போது விஜய் முதல் முறையாக ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கியது குறித்து பேசிய அடுத்த நாளே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது விஜய் ஆதரவாளர்கள் இடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜனநாயகன் படத்தின் பல்வேறு காட்சிகள் இணையத்தில் பரவலாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. வாட்ஸ்அப், டெலகிராம், பேஸ்புக், எக்ஸ் என அனைத்து சமூக வலைதளங்களில் ஜனநாயகன் படத்தின் காட்சிகள் கசிந்துள்ளன. 3 மணி நேர ஜனநாயகன் படத்தை ஒரு நபர் செல்போனில் வைத்திருப்பதாகவும் அதில் இருந்து சில காட்சிகளை மட்டும் அந்த நபர் தற்போது வெளியிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த காட்சிகளை வெளியிட்ட நபரை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் இந்த காட்சிகளை சமூக வலைதளத்தில் பகிர்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என படக்குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்சார் பிரச்சனையால் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தடைப்பட்ட போது விஜய் ரசிகர்கள் அனைவரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் விஜய் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தடைப்பட்டது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்தது பல்வேறு விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. ஜனநாயகன் படம் குறித்து விஜய் முதல் முறையாக பேசியது கடந்த 8ஆம் தேதி திருநெல்வேலி பிரச்சாரத்தின் போதுதான். அப்பிரச்சாரத்தில் ஜனநாயகன் குறித்து விஜய் பேசியதாவது: இவ்வளவு பெரிய ஒரு பழியை தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. அவர் பேசிய அடுத்த நாளே ஜனநாயகன் பட காட்சிகள் இணையத்தில் கசிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.